நேசிக்கிறவங்களோட உண்மையான எண்ணமும் உள்ளமும் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகான எண்ணம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக எதனால் அப்படின்னா, அந்த கல்யாணத்தினால கமிட்மெண்ட், மேரேஜ், சோல்மேட் எனர்ஜி. உங்களுக்கும் நிறைய காமனான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களோட மனசில் இப்போது எண்ணம் மனசில் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே எதை பற்றி ஓடிட்டுருக்கு அப்படின்னா, எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எந்த சமயத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்களோட மனம் இப்போ இருக்குது. மேபி பாஸ்டில் அவங்க உங்களை கொஞ்சம் மனசு காயப்பட மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். இல்லைனா இந்த காதலை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மேபி நீங்கள் ஏர் சைன், பாட்டம் டெக் எனர்ஜியில் அதுதான் இருக்குது. இல்லைனா நீங்கள் நேசிக்கிறாங்க ஏர் சைன். ஏர் சைன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா மிதுனம், துலாம், கும்பம். ஸோ நீங்கள் ரொம்ப டிட்டாச்சாக இருக்கீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த ஹார்ட் ஸ்ட்ரிங் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஹார்ட் ஸ்ட்ரிங். கன்ஃபியூஷன். பாஸ்டில் இந்த பர்சன் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. மிஸ்டேக்ஸ். ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங்ஸ். இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா யாராவது அவங்கள குழப்பி விட்டுருக்காங்கன்னு நினச்சிருக்கலாம். இல்லைனா அவங்களுக்கே ஒரு கிளியர் திங்கிங்ஸ் இல்லை, கிளியர் தாட் இல்லை. இந்த பர்சன் பாஸ்டில் யாரோ ரொம்ப குழப்பி விட்ருக்காங்க. அவங்களுக்கும் செட் ஆகாது. அவங்களோட வேல்யூ வேறு, அவங்களோட பொசிஷன் வேறு, சுச்சுவேஷன் வேறு, இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டு அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பர்சன் இந்த கன்ஃபியூஷனில் உடஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களோட வேல்யூ கீழே போயிடுச்சு. யூ நோ த ட்ரூத். ஏன்னா இந்த ரீடிங் அதை பற்றி தான். அவங்களோட உண்மையான எண்ணமும் உள்ளமும் என்ன தான் உண்மை, அதுதான் நடந்துட்டுருக்கு. நான் எதையும் பூசி முழுக விரும்பல. இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். மேபி இந்த பர்சன் ஒரு லீகல் சுச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போது அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்க மனசோட விளையாடி இருக்கக்கூடாது, உங்கள் மனசை காயப்படுத்தி இருக்கக்கூடாது, உங்களை நான் ரொம்ப மரியாதையாக நடத்தி இருந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களோட எண்ணம். இதுதான் இப்போ அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. எப்படி நான் இதெல்லாம் சரி பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது தான் அவங்களோட குழப்பம் இப்போ. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த மாதிரி பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லை. இல்லைனா மேபி நான் சொன்ன மாதிரி தான் சிச்சுவேஷன் மாறிடுச்சு. நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. யார் சொன்ன பேச்சை கேட்டு, இல்லைனா அவங்களே ஒரு குழப்பவாதி, ஒரு தெளிவில்லாத எண்ணம் இருக்க ஒரு மனுஷன். ஸோ தெளிவில்லைன்னா வாழ்க்கையும் தெளிவாக இருக்காது. அவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த வசந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இருந்தபோது அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே சிரிப்பு, சந்தோஷம். எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களால ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஏன்னா உங்களோட ப்ரெசன்ஸே போதும், நீங்கள் இருந்ததே போதும். இட்ஸ் லைக் ஒரு மரத்தில் பூ பூத்து குலுங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதை எல்லா பூவையும் நம்ம பறிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அதை தூரமாக இருக்கும்னு அடுத்தது அது நம்மளுக்கு தோணாது. அந்த அழகை மரத்தில் அப்படியே பார்க்க தான் தோணும் மோஸ்ட்லி. ஒரு சிலருக்கு அதை பிச்சு போடுற பழக்கம் இருக்கும். அது மாதிரி தான் இந்த பர்சன். ஸோ பூ ரசிக்கிறதுக்கு பதிலாக அவங்க பறித்து அதை வாட வச்சு இப்போ திரும்ப ஒட்ட வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் உண்மையில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒட்டிக்க போகிறீங்களா இல்லை வெட்டிக்க போகிறீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ரொம்ப டிட்டாச்சாக இருக்கீங்க, அன்அப்ரிஷியேட்டட். நான் தான் சொல்லலைல்ல, சொல்லலை, நான் சொன்னேன் இல்லையா, அன்அப்ரிஷியேட்டட். உங்களை அவங்க சரியாக பாதுகாக்கலை, போற்றி பாதுகாக்கலை. உங்களோட வேல்யூ பிரபஞ்சம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓ, அழகான ஒரு ஜீவன் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காங்க, அவங்கள நமக்கு ஃபஸ்ட்டு மரியாதையை நடத்தணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, அவங்களுக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் தங்கும். இதுதான் வந்துச்சு, இது எங்கே போயிட போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு திமிரோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் காணாமல் போய்டும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வழியை அவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வழியை உண்டு பண்ணாங்களோ இப்போ அதை விட பல மடங்கு வழியை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. காரணம் இப்போ தான் புரியுது. இப்போ புரியறதுக்கு காரணம் நீங்கள் பெருசெல்லாம் எதுவும் அப்படியே மேலெலாம் தூக்கிட்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. புரியறதுக்கு காரணம் அங்கே கஜானா காலியாகிடுச்சு. அடுத்தது வேலையிலையும் சேலஞ்சஸ் வருது. ஏன்னு திரும்பி பார்க்கும்போது
அவங்களுக்கு புரியறது ஒன்றே ஒன்று தான். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு குழப்பவாதி, ஆஹ், என்னை நேசித்தவங்களோட இதயத்தை வந்து நான் காயப்படுத்திட்டேன், எனக்கு இது தேவை தான். அந்த ரியலைசேஷன் தான் இங்கே இருக்குது. பாட்டம் டெக்கில் வேல்யூஸ் அதுதான் இன்னும் இருக்குது. கமிட்மெண்ட். ஐ வாண்ட் டு மேரி யூ. கண்டிப்பாக கமிட்மெண்ட் 2 தடவை வந்துருச்சு. ரீயூனியன். உங்களோட திரும்ப வந்து சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு திடமாக நம்புகிறாங்க. கமிட்மெண்ட் 2 தடவை வந்துருச்சு. மேபி பாஸ்டில் வந்து இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட்லாம் எனக்கு ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போடுற பர்சனாக இருந்தாங்கன்னா இப்போ வந்து லிட்ரலி உங்கள் காலில் விழுந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குற அளவுக்கு தான் சுச்சுவேஷன் இருக்குது. மாறிடுச்சு. டேபிள் ஹஸ் டர்ன்ட். வாழ்க்கை சக்கரம் வந்து இப்போது உங்களை மேலே கொண்டு போயிடுச்சு, அவங்கள கீழே கொண்டு வந்துச்சு. அதுக்கு தான் எப்போவுமே வந்து பேலன்ஸ் ரொம்ப அவசியம். ரொம்ப நீங்கள் வந்து நேசிக்கிறீங்கிறதுக்காக உங்களை வந்து கீழே போட்டு மிதிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ அவங்க வந்து உங்கள் காலில் விழணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸாக இருந்துட்டு இருந்தால் 2 பேருமே வந்து ரொம்ப அழகாக இந்த கனெக்ஷனை மரியாதையோடு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. இப்போ வந்து அவங்க மேலே வச்சுருந்த உங்களுக்கு இந்த மரியாதையும் இருக்காது. இப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமாங்கிறது யூ நீட் டு டிசைட். பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. பேஜ் ஆஃப் காயின்ஸ். நிச்சயமாக இந்த பர்சன் உங்களோட புது ஆரம்பம் வேணும். மன்னிச்சிடு அப்படின்னு தான் திரும்ப திரும்ப வருது. புது ஆரம்பத்துக்கு தான் வந்து அவங்க ரொம்ப வேகமாக வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. ஓ இப்போ மை காட், உங்களோட வேல்யூ ஸ்கை ராக்கெட் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, வாயால் சொல்கிறத தலையால் கேட்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து சொன்னால் போதும், அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை அங்கே நடந்துடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களோட வேல்யூ அங்கே. இந்த வேல்யூ வரத்துக்கு காரணம் அவங்க அனுபவித்த துரோகம், பச்சை துரோகம். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு உங்களோட வேல்யூ என்ன. நம்மளை நேசித்த ஒரே காரணத்துக்காக இந்த ஜீவன் வந்து நம்மளோடையே சுற்றிட்டு இருந்திருக்கு, இல்லைனா நம்மளுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கு, இல்லைனா நம்மளுக்கு நல்லது பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளோட கூட இருந்த ஃபேமிலி துரோகம், எஸ்பெஷலி ஃபாதர். ஸோ ஒரு பெரிய பச்சை துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் டிட்டாச்ட். இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க வாழ்க்கையில் இப்போ எரிமலை வெடித்து செதறி லாவாலாம் கீழே கொட்டிகிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே கண்டுக்கவே சுத்தமாக நீங்கள் யூ டிட்டாச்ட். அப்படியான்னு கேட்குறதுக்கு கூட அங்கே நாதி கிடையாது. ஏன்னா உங்களை பாஸ்டில் அவங்க ஜகிள் பண்ணியிருக்காங்க. அதுவா என் ஜாப் தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம், ஏன்னா இன்னொரு பார்ட்னர் தான் முக்கியம். இந்த பர்சன் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. இப்போது 8 ஆஃப் சோர்ட்ஸ். நடுங்கிட்டு இருக்காங்க, வெளியில் காமிச்சிக்கலனாலும். உள்ளே அவங்களுக்கு வந்து பதட்டம், பயம், ஆங்ஸைட்டி. ஏன்னா உங்களையும் அழைக்க முடியாது, இதே சமயம் வந்து இவங்களை எதிர்த்து போராடுறது. இந்த பர்சன் டு பி ஃப்ரேங்க் ஒரு கோழை. அதுதான் இங்கே. ஏன்னா வந்து தைரியசாலிக்கு குழப்பம் வந்து வந்த ஸ்பீட்லேயே போயிடும். ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் அவங்களாலங்கிறதுல. கோழையால் தான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் இட். கிங் ஆஃப் காயின்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. கிங் ஆஃப் காயின்ஸ். ஸோ பிரபஞ்சம் ஏன் கிங் ஆஃப் காயின்ஸ் இங்கே கொண்டு வராங்க? கிங் ஆஃப் வான்ஸ். ஆப்ஷன். கடவுள் இருக்காருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு உங்கள் ரீடிங். சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். இந்த பர்சன் வந்து எல்லா அக்கிரமும் பண்ணியாச்சு, என்ன ஆட்டம் போடணுமோ ஆட்டம் போட்டாச்சு. இப்போது ஞானம் வரத்துக்கு காரணம் அவங்க பெயின் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு துரோகம் நடக்குது. அவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது உரைக்கல, ஏன்னா அது வந்து துரோகமாகவே தெரியல, ஏன்னா அவங்க சேஃப் செக்யூர்ட் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அதே துரோகம் அவங்களுக்கு நடக்கும்போது பதைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இல்லை ஏமாத்துறதுக்கு, யார் தலையில் மிளகா அரைக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த பர்சன் வந்து தடுமாறாய் உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு டிவைன் கிஃப்ட், ஒரு அழகான அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம். அதுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டது. இப்போ உங்களுக்கு புரியுது என்னென்னா, அடடா கடவுள் வந்து ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தாரு, நான் வந்து ஒரு சில்வர் குண்டா வேணும் அப்படின்னா, சில்வர் குண்டாவில் வந்து மேலே வந்து ஒரு கோல்டன் ஃபேக் பிளேட் போட்டிருந்தது. உடனே வந்து இந்த பர்சன் அதை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஏன் ஒரு சிரித்தேன் அப்படின்னா,
பிரபஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 2 கமிட்மெண்ட் வந்தோடனே நான் அந்த எனர்ஜி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு நினச்சேன். நோ, அரவுண்ட் த கார்னர் வரப்போகிறது வந்து கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். மேபி நீங்கள் இந்த கனெக்ஷன் விட்டு விலகி போய் யூஆர் இன் லவ் அப்படின்னா இதுதான் உங்களோட காதல் வாழ்க்கை. ஸோ இந்த பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ரைசிங். அவங்க பழசெல்லாம் உணர்ந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஒரு ஞானி மாதிரி உங்ககிட்ட வர போகிறாங்க. சில ஃபீனிக் ரைசிங் அப்படின்னா ஆஷஸ்லேருந்து வர்றது. ஸோ இந்த பர்சன் வந்து வாழ்க்கையை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் பரோட்டோ சூரி மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் ரீயூனியன் கமிட்மெண்ட். உங்களுக்கு இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிங் ஆஃப் காயின்ஸ். இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க, ஆனால் வெரி ஸ்டேபிள் பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப அறிவாளி. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜென்மத்தோட அறிவு மட்டும் இல்லை, இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் பீயிங். ஸோ இந்த பர்சனோட எனர்ஜியும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வரப்போது. ரொம்ப அழகான கமிட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பர்சனும் கமிட்மெண்ட் ரீயூனியனுக்கு தான் வராங்க. இது வந்து ரியலைசேஷன் வரனால, உங்களை பற்றின புரிதல் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் வரதுனால தான் வராங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு 5 நாள் ஆன பூ தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பஞ்சு வேகமாக தீ பிடிச்சிடும். அடுத்தது வந்து அது ஒரிஜினல் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கே வந்து உண்மையான பூ பூத்து குலுங்குது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கமிட்மெண்ட் இருக்குது. காதல் கல்யாணத்தில் முடியும். யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. பிரபஞ்சம் வந்து இன்டைரக்டாக சொல்கிறது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாயிரு அப்படின்னு இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, நாட் ஹியர். ஸோ இது வேண்டாம். பார்ப்போம் பிரபஞ்சம் எந்த பக்கம் சாயிறாங்க அப்படின்னு. எயிட் ஆஃப் சோர்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, 2 பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை. பிரபஞ்சம் இதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுட்ருக்காங்க. Abundance of Wands, Page of Wands again. இந்த புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வருது, உங்களுக்கு தெரியவே தெரியாது, கடைசி நேரம் வரும் தெரியாது. Queen of Pentacles. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது உங்களோட சுச்சுவேஷன் வந்து பென்டக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கரியர், உங்களோட ஸ்டெபிலிட்டி. The Tower. உங்களுக்கே தெரிய வரும் 4 of Wands நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தங்களால் உங்ககிட்ட வர முடியாது. இதில் யாராவது ஒருத்தங்க ஒரு காமிக் எனர்ஜியை நம்பி உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்க, இல்லைனா காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து ஆட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். டவர். அவங்களுக்கும் சரி இந்த பர்சனுக்கும் சரி ஒரு பெரிய ஷாக்கிங் சுச்சுவேஷன் காத்துட்ருக்கு. அதனால தான் நம்ம வந்து எரிமலை பார்த்தோம். ஸோ இவங்க நினச்சிட்ருக்காங்க உங்ககிட்ட வர முடியும் அப்படின்னு. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த எனர்ஜி இல்லை, இந்த எனர்ஜி தான் இவங்க தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆடிருக்காங்க ஒரு காமிக் எனர்ஜியை நம்பி. இல்லைனா இந்த பர்சனுக்கு ஏதாவது ஃப்ளிங் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இட்ஸ் லைக் ஒர்க் பிளேஸ் ஃப்ளிங், இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட். ஸோ இந்த பர்சன் அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் டிட் சம்திங் ஸ்னீக்கி, காசுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா டவர் இருக்குது. அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. இந்த புது ஆரம்பம் உங்களோட நிச்சயமாக வந்து அதனால தான் உங்களை வந்து இப்போது பிரபஞ்சம் வந்து சஸ்பென்ஸ்லேயே வச்சுட்ருக்காங்க. உனக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாது அப்படின்னு. புது ஆரம்பம் உங்களுக்கு கேரண்டி. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் காயின்ஸ். இந்த பர்சனால் உங்களுக்கு உங்ககிட்ட வர முடியாது. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விளக்கம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.